வணக்கம், நான் ஜாகவர்தங்கம். இன்னைக்கு வந்து இப்போ தூத்துக்குடியில் நிற்கிறோம். நான் பிறந்த மண்ணுங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் வந்து காமராஜ் காலேஜ், அவர்கள் காமராஜ் பெருந்தலைவர் காமராஜ் காலேஜில் வந்து கலந்துக்கிறதுல உண்மையிலே நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். நான் வந்து கொம்மடிக்கோட்டையில் படிக்கும்போது என் தலையில் கை வச்சு காமராஜ் சொன்னார், நீ நல்லா வரணும் அப்படின்னாரு. அது எந்த வார்த்தை சொன்னாருன்னு தெரியல. நான் உண்மையிலே அவர் ஆசீர்வாதத்தில் நான் நல்லா இருக்கேன். அவர் காலேஜில் வந்து சொல்கிற பாக்கியம் எனக்கு ரொம்ப கிடச்சிருக்கு. இங்கே இருக்க பிரின்ஸிபலாக இருக்கட்டும், தாளலாக இருக்கட்டும், எங்களோட ஆசிரியர் பெருமக்களாக இருக்கட்டும், எங்கள் நண்பர்கள், இவங்க எல்லாமே என்னை வந்து கூப்பிட்டு வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு எங்களோட ஒழுக்கம் எப்படி இருக்காங்கன்னு. நீங்களும் பார்த்தீங்க. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் வெயிலில் என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளாலே வந்து என்னடா இவ்வளோ வெயிலாக இருக்குது, தண்ணி குடிக்கிறீங்களா, எல்லாம் பசங்க தண்ணி குடிக்கிறேங்கிறாங்க. ஆனால் கொடுக்க முடியாத சூழ்நிலை. ஆனால் ஒருத்தர் நகண்டா கூட அந்த இடம் வந்து ஒரு பில்டிங்கில் செங்கலை உருணை இப்படி அந்த மாதிரி இருக்குன்ட்டு சொல்லி கொடுக்கல. அதை இருந்தாலும் அந்த பசங்களோட ஒரு ஒழுக்கம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. நான் எல்லா காலேஜுக்கும் போகும்போது என்ன பேசுவேன்னா, ஒழுக்கம் தான் நமக்கு முதல்ல பேச மாட்டோம். அதை ஒரு வீடு கட்டுறோன்னா எப்படி வந்து அடிவாரம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அது ஒழுக்கம் தான் இருக்கணும். ஒழுக்கம் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து நல்லா இருக்க முடியும். அது மாதிரி நம்ம உடம்பை நல்லா வச்சுக்கணும், நம்ம அம்மா அப்பாவை மதிக்கணும், ஆசிரியரை மதிக்கணும். இன்றைக்கி குறிஞ்சி படிக்கிற ஒவ்வொரு நேரத்தில் நீங்கள் தலை நிமிர்ந்து வாழலாங்கிறது வந்து இன்றைக்கி நிறைய பெரியவங்க சொன்னது. அதைத்தான் நான் அந்த மாணவர்கள் மத்தியில் சொல்ல வந்தேன். அதை சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அவங்களும் வந்து வீரக்கலை என்ன சிலம்பு சுற்ற சொன்னாங்க. நீங்களும் பார்த்தீங்க, நீங்கள் எடுத்துருக்கீங்க. 74 வயசில் எப்படி இந்த மாதிரி சுற்றுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. பசங்களும் சுற்றுறாங்க. உற்சாகம் மிருதியாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த காலேஜ் வந்து பல ஆண்டுகள் வாழ்ந்துருக்கு. அதில் படித்தவங்க இவங்கெல்லாம் அங்கே நிற்கிறவங்கலாம் பெரியவங்க பாருங்கள், படித்தவங்கெல்லாம் வளர்ந்துருக்காங்க. அதே மாதிரி இந்த பசங்களும் நல்லா படித்து வளர்ந்து இந்த உலகத்தில் இந்த தூத்துக்குடியை நிலைநாட்டணுங்கிறது மனசார உடமாற நான் உங்களை எல்லாம் இளைஞர்கள் நிறைய தெருவுகளுக்கு அந்த காலத்தில் வந்து ஸ்டண்ட் கலைஞர்களுக்கு அப்போ இருந்த பசங்களுக்கு இப்போ உள்ள நவீன காலத்தில் நிறைய விஞ்ஞான வளர்ச்சியில் நிறைய வித்தியாசமான. நான் சுமார் 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேங்க. அப்போல்லாம் பாதுகாப்பே கிடையாது. இந்த மாதிரி மேலேருந்து குதிக்கணும், சும்மா தான் குதிப்போம். கைகாலெலாம் உடையும், ஹாஸ்பிட்டலுக்கு கிடப்போம், கட்டு போடுவோம், அப்படி இருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து ஏர்பெட்டு காற்றுலேயே பெட்டு வந்துருச்சு. அதனால் எங்களுக்கு ஒன்றுமே அடியெலாம் அப்படி இல்லை. அதை விட மேலே சேஃப்டிக்கு வந்து ரோப் வந்துருச்சு. அதை விட மேலே சிஜி வந்துருச்சு. நாங்கள் ஹெலிகாப்டர்ல வந்து அப்படி டைவ் பண்ணுறவங்க கடலில் குதிச்சு நீந்தி வர்ற மாதிரி எடுக்க முடியும். இந்த மாதிரி ஆயிடுச்சு. இன்றைக்கி ஆபத்து ரொம்ப கம்மி. இருந்தாலும் ஆபத்து தான். ஸ்டண்ட் கலைஞர்கள் இருந்தாலும் ஆபத்து தான். அந்த ஆபத்து கிடையாது. 100% இந்த இடத்துல இப்போ ஒரு 15% 20% ஆபத்து இருக்குது. ஆபத்து தான். ஸ்டண்டுனா ஆபத்து தான். மூஞ்சில் குத்திட்டா கூட மூஞ்சி பல்லுக்கெல்லாம் உடஞ்சிருமே. வயிற்றில் கூட குத்துனா கூட பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சன் அவர்கள் லைட்டாக ஒரு கம்பி குத்தி தான் அவர் கிட்டத்தட்ட ரொம்ப சீரியஸாக அந்த வயிற்றில் குத்தி. அது மாதிரி குத்தும் போது எதனா லைட்டாக பட்டுச்சுனாலும் அவங்களுக்கு வந்து ரொம்ப இதாக இருக்கும். உங்கள் கேள்வி கேளுங்கண்ணே. சார், எம்ஜிஆர் கலைஞர் காலத்தில் வந்து அவங்களோட பழகிருக்காங்க. ஆமாம், அவங்களோட இருந்து நிறைய விஷயங்களை நிறைய கற்றுக்கிட்டு இருக்குங்க. நான் வந்து என்னை வந்து சினிமா கூட்டு வந்து அறிமுகப்படுத்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். மக்கள் திலகம், பொன்மனச்செம்மல், யாருனையும் பார்க்காம கர்ணன், அதாவது அந்த காலத்தில் கர்ணன் வாழ்ந்தார், நம்ம புராணத்தில் படிச்சிருக்கோம். அந்த கர்ணனை நான் நேரில் பார்த்தேன். அவர் எனக்கு நிறைய அறிவுரை சொன்னது மட்டும் இல்லாமல், என் பேர் ஒரிஜினல் பேர் தங்கப்பழம். ஆனால் தங்கப்பழம் நீ வந்து எப்படி இருக்கணும்னா, இப்போ எப்படி இருக்கியோ, இப்போ சிகரெட் குடிக்கல, தண்ணி அடிக்கல, இது மாதிரி டீ காப்பி கூட நீ குடிக்காமல் இருக்கா, அதே மாதிரி ஒழுக்கமாக இருக்குன்னு சொன்னார். இன்றைக்கி அதை அவர் சொன்ன வார்த்தையை தெய்வ வாக்கா இன்றைக்கி வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி தான் இருக்கேன். அதை விட மேலே உடம்பை நல்லா வச்சுக்கணும்னு நிறைய டிப்ஸ் கொடுத்தாரு. அவர் கண்ணாடி முன்னாடி தியானம் பண்ணுவார். இதைத்தான் நான் தான் ஃபஸ்ட்டு ஒரு வருஷம் முன்னாடி சொன்னேன். அவர் தியானம்லாம் பண்ண மாட்டாருனாங்க. ஆனால் கண்ணாடி முன்னாடி அவர் உட்காந்து தியானம் பண்ணார். அவர் தியானம் பண்ணும் சில மந்திரங்கள் சொன்னார். அதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணி தான் இன்றைக்கி அவர் வழியை பின்பற்றிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி டாக்டர் கலைஞர் அவர்கள் வந்து என்னை வந்து ஒரு 30 வருஷம் முன்னாடி என்னை கூப்பிட்டுருந்தார். பேசியிருக்கும்போது அவரோட அன்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அவரோட 2 படங்களும், அவர் ஒரு சீரியல் 5 வருஷம் தொடர்ந்து பண்ணேன். அவர் கலைஞர் ஐயா கையில் ஒரு 3 தங்கப்பதக்கம் வாங்கியிருக்கேன். அது பெருமையான விஷயம்தான். சார், இப்போ நடிகர் விஜய் வந்து தனியாக கட்சி ஆரம்பிச்சிருக்கு. ஆமாம். அவருடைய கட்சியை பற்றி, அவருடைய அரசியல் பிரவேசம் குறித்து உங்களுடைய கருத்து? நல்ல விஷயம் தான். எல்லாருமே வரலாம். அரசியல் வந்து நல்லா வரணும். அதுவும் ஏதோ நல்லது செய்யணும். வரட்டும். அதில் என்ன தப்பு ஒன்றும் இல்லையே, வரலாம். என்ன சொல்லியிருக்காரு, நேரில் கொலை நடந்திருக்கு இன்னைக்கு நேற்று. இந்த ஆட்சி, திமுக ஆட்சியில் கொலை நடந்திருக்கு, அதிக போதை பழக்கம் இருக்குது, பசங்களாம் நிறைய போதை இருக்கு. இப்போ ஒரு ட்வீட் போட்டு மறுக்கிற கையில் போதை பழக்கம் அதிகம் இருக்குது. அதை மறுக்கவே முடியாது. யார் சொன்னாலும் சொல்லலாம், உண்மை தான். இன்றைக்கி ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா, சென்னையில் ஸ்கூல் பசங்க வந்து கஞ்சா வச்சுட்டு போனதை பிடிச்சாங்க, டீச்சரே பிடிச்சாங்க. அது மாதிரி அதை வந்து ரொம்ப கண்டிக்கணும். ஏன்னா ஒரு இன்றைக்கி தமிழக முதலமைச்சர் இருக்காருன்னா அவர்கிட்ட தான் எல்லா அரசு பலம், போலீஸ் வந்து எல்லாமே, உளவுத்துறை எல்லாம் இருக்குது. அப்போ இந்த மாதிரி கஞ்சா அப்படின்னு சாராயம் மாதிரி விற்கிறவங்கள உடனே என்ன பண்ணோம், கூப்பிட்டு விடுதலைலாம் பண்ணக்கூடாது, சுட்டு தெரியணும். அப்போ தான் நாளைக்கு பண்ண மாட்டான். அவன் குழந்தைக்கு கொடுக்குறானா, கொடுக்குறதில்ல. மற்ற குழந்தை எப்படியா கெட்டு குட்டிச்சாராட்டு நினைக்கிறான், அப்படி அவன் குழந்தைக்கு வந்து நல்லதான் கொடுக்குறான். அப்போ நம்ம குழந்தைங்களும் அவனுக்கு கெட்டவனாக இருக்கும். அப்போ அவன் இது உலகத்தில் வந்து என்ன பண்ண போகிறான், மக்களை கெடுக்கிறவன் இருந்தேன்னா இல்லாமல் இருந்தானா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது அரசு இரும்பு கரங்கள் கொண்டு அடக்கம். சோழன் தானே, விஜய் என் சோழன் தான். ஜெயிப்பாங்க, ஜெயிக்காமல் இருக்க மாட்டாங்க. அவங்க கொள்கைகளை சரியாக இருக்கணும்.
மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. இன்றைக்கி சம்பாதிச்சது பணத்தை நோட்டை வச்சு சொர்க்கத்துலாம் இடம் வாங்க முடியாது. மக்கள் வந்து எவ்வளோ நல்லது சொல்கிறாங்களோ வாழ்த்துறாங்களோ அந்த வாழ்த்து தான் இன்றைக்கி வந்து கிடைக்கும். இன்றைக்கி புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் வந்து அவர் சாகும்போது கழுகு பறந்துச்சு. அவர் ஏன் பறந்துச்சுன்னா கழுகு வந்து கடவுளுக்கு தான் பறக்கும். அப்போ அந்தளவு அவர் வந்து காசை சம்பாதிச்சு சேமித்து வைக்கல, அள்ளி கொடுத்தாரு. நான் கூட இருந்து பார்த்தேன், அள்ளி கொடுத்தாரு. இன்றைக்கி அவர் வந்து இன்றைக்கும் அவர் ஆத்மா இருக்குது. அதே மாதிரி புரட்சி எம்ஜிஆர் அவர்களும் அள்ளி தான் கொடுப்பார், கிள்ளிலாம் கொடுத்து நான் பார்த்தேன், அள்ளி தான் கொடுப்பாரு. விஜய் சார் வந்து கொஞ்சம் வெளியில் அவ்வளோவா பேச மாட்டார், பழக மாட்டார். இப்போ அதை மாற்றிக்கிட்டு இருக்காரு. நான் அதுக்கிட்ட வேண்டுகோள் அவருக்கு எப்பவுமே விடுவேன், நீங்கள் வந்து என்னைக்கு அரசியல் வரீங்களோ அன்றைக்கி வந்து வேறு ஆளுனே பார்க்கக்கூடாது. இப்போ நீங்கள் வேறு நான் வேறு இல்லை, உங்களை கட்டி பிடிச்சி உங்களுக்கு என்ன உதவி பண்ணுவோம் அதை நான் பண்ணால் மட்டும்தான் உங்கள் மனசில் நான் இருப்பேன் வழியா. நீங்கள் அவ்வளோ தூரம் நின்று என்னை பாருன்னா இருக்காது. அது பக்கத்தில் நெருங்கி பழகணும். மக்களுக்கு உதவி மட்டும் தாங்க செய்யணும், வேறு என்னங்க இருக்குது உலகத்தில், என்னங்க கொண்டு போகிறோம்? ஒன்றுமே கொண்டு போகிறோம். இப்போ திருமூலர் ஐயா 6000 வருஷத்துக்கு மேலே வாழ்ந்துருக்காரு. அவர் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசுகிறோம். ஏன் பேசுகிறோம்? அவர் சொன்ன மருத்துவம். அது மாதிரி மக்களுக்கு எதுனா நல்லது பண்ணிட்டு போகணும். பெருந்தலைவர் காமராஜர், இன்றைக்கி நிறைய தலைவர்கள் அவர்கள்லாம் படிச்சே இருக்க முடியாது. இன்றைக்கி திருமாவளவன் அண்ணன் அதை பேசியிருக்கோம்னு சொன்னார், பெருந்தலைவர்கள் நான் படிச்சிருக்க மாட்டேன், எனக்கு சாப்பாடு கிடையாது, எனக்கு சாப்பாடு போட்டு படிக்க வச்சது பெருந்தலைவர் தான் அப்படின்னாரு. அப்போ அந்த மாதிரி தலைவர்கள்லாம் கொடுத்துருக்காரு பெருந்தலைவர் காமராஜர். அந்த மாதிரி தான் எல்லாருமே இருக்கணும். இன்றைக்கி பெருந்தலைவர் ஆட்சி மாதிரி அமைப்போம்னு சொல்கிறாங்களோ யாராலும் அமைக்க முடியல. அந்த பெருந்தலைவர் ஆட்சி அமைக்கணும்னு நான் கேட்குறேன். விஜய் சிஎம் வரும் அப்படிங்கிறாரு, உங்களோட கருத்து சப்போர்ட்லாம் பண்ணீங்களா? சினிமா துறையில் இருக்கு, பொலிட்டிக்கல் டச் இல்லை சார், எனக்கு பொறுத்த வரைக்கும் யார் நல்லது பண்ணுவாங்களோ அவங்க சப்போர்ட் பண்ணுவேன். எனக்கு வேண்டியவங்க வேண்டாதவங்க கிடையாது. எனக்கு மக்களுக்கு நல்லது பண்ணுவேன் சார். நான் சித்தர் வழிபாட்டில் இருக்கேன். எனக்கு மக்களுக்கு நல்லது பண்ணால் மட்டும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். மக்களுக்கு நல்லது பண்ணாத ஒருத்தர் கூட நான் சப்போர்ட் பண்ணுவேன். சார், இந்த இளைஞர்கள் இளமையுடன் வாழ்வதற்கு உங்களோட ஒழுக்கம், பயிற்சி, முயற்சி, ஒழுங்கான சாப்பாடு, ஒழுங்கான படிப்பு, ஒழுங்கான தூக்கம். இரவு 9 மணிக்கு மேலே முடிச்சிருக்கக்கூடாது, 3 மணிக்கு பிரியாணி சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி முதல்ல ஹோட்டலில் போய் சாப்பிட்றது முதல்ல கட்டுப்படுத்தணும். என்றைக்கோ ஒரு நாள் ஹோட்டலில் போய் சாப்பிட்றத பற்றி இல்லை, டெய்லி ஹோட்டலில் தான் சாப்பிடணும். அம்மா சாப்பாடு அழகா இல்லை, அம்மா சாப்பாடு ருசி இல்லை. ஆனால் அம்மா சாப்பாடுலாம் அன்பு இருக்கும், அம்மா சாப்பாடுலாம் அமிர்தம் இருக்கும், அம்மா சாப்பாடுலாம் உடல் நல்லதுக்கு இருக்கும். அந்த அம்மா சாப்பாடை வெறுத்து என்றைக்கு ஹோட்டலில் சாப்பிட்றாங்களோ உடம்பு நோய் வரும். இப்போ நான் 74 வயசு ஊசி போட்டதில்லை, மாத்திரை சாப்பிட்டதில்லை. ஏன்? எங்கள் அம்மா சொன்னது இன்றைக்கு வரைக்கும் கடைப்பிடிக்கிறேன். அது மாதிரி எல்லோரும் அம்மா சொல்கிறத கடைப்பிடிங்க, ஆசிரியர் சொல்கிறத கடைப்பிடிங்க. குனிஞ்சு இன்றைக்கி படிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நாளைக்கு தலை நிமிர்ந்து வாழ முடியும். அதை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா எல்லா மாணவர்களும் நல்லா இருக்கலாம், எல்லா அரசியல்வாதியும் நல்லா இருக்கலாம், எல்லா மக்களும் நல்லா இருக்கலாம். தூத்துக்குடி உங்களுக்கு சொந்த மாவட்டம் தூத்துக்குடி? எனக்கு சொந்த மாவட்டம். படத்தில் இந்த மாவட்டத்துக்கு ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? சினிமா துறையில் மாவட்டத்தை நாங்கள் தான் நிறைய வேறு பண்ண போகிறீங்க? இல்லை, நாங்கள் தான் நிறைய பண்ணியிருக்கோம். ஹரி நடார், ஹரி டைரக்டர் இருக்கார்ல, நாங்கள்லாம் ஒன்றா பேசி தான் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இப்போ வந்து எங்கள் ஊரை பற்றி ஒரு பாட்டு எழுதிங்க, கொம்மாடி கோட்டை புலி தான் நட்டா அடிச்சா பறக்கம் பொலி தான் நடா அப்படின்னு சொல்லி நம்ம மண்ணை பற்றி நான் பாடியிருக்கேன். அதுக்கு முன்னாடி வீராதி வீரன் நட வித்தையில சூரன் ஆராத்தி எடுத்தவங்க, மன்னாதி மன்னானடா இவன் அண்ணாச்சி பிள்ளையோட அடிச்சுக்கங்க யாரு, சிலம்பம் எடுத்தா சிங்கக்குட்டி, புழுதி பறக்கம் 8 படி, சிறுத்தை ஊருடா திருநெல்வேலிடா, சீரிப்பாய்வதோ சென்னை தாண்டி ஒரு பாட்டு எழுதியிருக்கலாம். இது மாதிரி நம்ம மாநிலத்தை நம்ம மாவட்டத்தை பற்றி நிறையா சொல்லியிருக்கேன். ஏன்னா தெரியும், நம்ம மாவட்டம் வீரம் நிறைஞ்ச மாவட்டம், உண்மை நிறைஞ்ச மாவட்டம், தர்மம் நிறைஞ்ச மாவட்டம். இந்த மாவட்டத்தில் பிறந்ததுக்கு எனக்கு பெரிய புண்ணியம். அங்கே தான் ஐயாவெல்லாம் வந்து மனிதராக பிறந்து தெய்வமானார், சேர்மன் நாடார் ஐயா மனிதராக பிறந்து தெய்வமானார். அந்த மாதிரி புண்ணிய பூமி பிறந்ததுக்கு நானும் சந்தோஷமாக இருக்கேன். என்னங்க இப்போ நான் வந்து இந்தியான்னு ஒரு படம் என் பையனை வச்சு ஹீரோ படம் முடிச்சுட்டேன், அது எடிட்டிங் போயிட்டுருக்கு. அதுக்கடுத்து ஜாகுவார்னு நான் ஒரு படம் ஹீரோவாக பண்ணுறேன். எல்லாம் உலகத்தில் 74 வயசில் ஒருத்தர் ஹீரோ அறிமுகம் ஆனதே இல்லை. நான் நெட்டெல்லாம் பார்த்தேன் இல்லை, அதனால் நான் அந்த ரெக்கார்டு பண்ணணுன்றக்காக ஒரு படம் ஹீரோவாக நடிச்சிருக்கேன். படம் பேர் ஜாகுவார். நம்ம மாவட்டத்தை பற்றி நான் படம் தான் வரும்.